வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் கிராஃப் பார்க்க போகிறோம். இதில் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப் இப்படி வரும் கேசியஸ் ஸ்டேட்டில். நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன் கேட்பாங்க. தட் இஸ் P1 P2 P3னுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும், ஹையாக இருக்குமா, கிரேட்டர் தனாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், அதாவது T1 அதிகமாக இருக்குமா, T2 அதிகமாக இருக்குமான்றது ஒரு டவுட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இதை எக்ஸ்-ஆக்சிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க டெம்பரேச்சர் T1ல் உங்களுக்கு P1 தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கிராஃபில் எக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும் P1க்கு. அப்போது ஃபார்முலா படி நம்ம PV = nRT, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா P1 அதிகமாக இருக்குது, P1 greater than P2 greater than P3. அப்போ P1 பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் நமக்கு டெம்பரேச்சர் கேட்கும்போது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ T1 T2 T3. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு டெம்பரேச்சருக்கும் வரையும்போது நம்ம P1 P2 P3 கிராஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு நேராக ஒரு கோடு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் V1 V2 V3. இதில் V1 இஸ் கிரேட்டர் தென் V2 V3. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேட்குறாங்க. ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போது வால்யூம் அதிகமாக இருக்கும்போது V1 அதிகமாக இருக்கும்போது P1 கம்மியாக இருக்கும். அதனால் P1 இங்கே போட்டோம். அப்போது வால்யூம் V3 கம்மியாக இருக்கும்போது P3 அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நாம் P3 P2 P1 அப்படியே மாறி வரும். இந்த ரிலேஷன் கேட்பாங்க. கேட்கும்பொழுது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.